Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, today we have a student in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle Maruti Suzuki Ertiga manual transmission vehicle. அவங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிற டாஸ்க் driving on main roads. Beginners main roadsல drive பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். லேன் ஃபார்மேஷன், அவங்க மெயின் ரோட்ல டிரைவ் பண்ணும்போது எந்த லேன்ல டிரைவ் பண்ணணும், எந்த லேன் சூஸ் பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்கும், அதை அவங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். அவங்களோட பர்பஸ் ஆஃப் டிரைவ், இப்போ அவங்க ஸ்ட்ரைட்டா மூவ் பண்ண போறாங்க அப்படின்னா மிடில் லேன் ஆர் லெஃப்ட் லேன், யூ-டர்ன் எடுக்க போறாங்க அப்படின்னா அட்மோஸ்ட் ரைட் லேன், ஒரு ஓவர் பிரிட்ஜ்ல சர்வீஸ் ரோட்ல போறாங்கன்னா லெஃப்ட் லேன். ஸோ அந்த மாதிரி நம்ம முன்னாடியே நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ், முன்னாடி ஒரு வெஹிக்கிள் இருக்காருன்னா அந்த வெஹிக்கிளோடைய ரியர் ஃப்ரேம் ஃபுல்லா தெரியிற இடத்துலயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும், க்ளோஸா போய் நிப்பாட்டக்கூடாது. அண்ட் அதே மாதிரி நம்ம டிராவல் பண்ணும்போதும் ரொம்ப க்ளோஸ் டிராவல்ல இருக்கக்கூடாது, கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே தான் டிராவல் பண்ணணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்டீரிங் பொறுத்த மட்டும் போத் ஹேண்ட்ஸ்ல தான் ஹோல்ட் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன். அண்ட் ஸ்டீரிங்கோட ஹோல்டிங் ரொம்ப ஜென்டிலா இருக்கணும். ஃப்ரீக்வெண்ட் கியர் ஷிஃப்டிங் ஆன் சிக்னல்ஸ், இந்த இடத்துல கிரீன் சிக்னல் வந்திருக்கு, இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்காங்க. ஸோ இனிஷியலா கொஞ்சம் பிக்கப் கொடுத்த அடுத்த மொமெண்ட் செகண்ட் கியர், அகைன் லீவ் த கிளச், ஸ்லோலி ஆக்சலேட், அகைன் லிட்டில் பிட் ஆஃப் மூவ்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அகைன் மேக் இட் தேர்ட் கியர். எப்பயுமே நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது நியூட்ரல் பாயிண்ட் வந்து தான் ஷிஃப்ட் பண்ணணும், அப்பதான் கரெக்டான கியர்ல போய் லாக் ஆகும் வெஹிக்கிள். நம்ம நியூட்ரல் போடாம டைரக்டா ஷிஃப்ட் பண்ணோம்னா தப்பான கியர் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் அதர் வெஹிக்கிள், நமக்கு க்ளோஸா ஏதாவது வெஹிக்கிள் டிராவல் பண்ணாங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துடணும். நம்மளும் எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸா இருக்கக்கூடாது, எந்த வெஹிக்கிளும் நமக்கு க்ளோஸா இல்லாத மாதிரி நம்ம பாத்துக்கணும். சிக்னல்ஸ் அண்ட் சைன் போர்டு அப்சர்வேஷன், ஈச் அண்ட் எவ்ரி சிக்னல் நம்ம கிராஸ் பண்ணும்போது ஒரு சிக்னல்ஸ் பாத்துக்கணும், சைன் போர்ட்ஸ் பாத்துக்கணும். சில இடத்துல யூ-டர்ன் இருக்கும், யூ-டர்ன் இருக்கிற இடத்துல நம்ம ரைட் லைன்ல இருக்கக்கூடாது, மிடில் லைன்ல சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கணும் முன்னாடியே. லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட், இப்போ நம்ம எந்த லேன்ல போறோமோ அதே லேன்ல தான் நம்ம டிராவல் பண்ணணும். அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் நம்மளோட லேன்ல அப்டக்கிள் இருந்தா மட்டுமே தான் நம்ம லேன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ மேடம் இந்த லேன்ல போறாங்க, ரோடு வந்து இங்க ரைட்ல கர்வ் ஆகுதுன்னா ஸ்லைட்டா அவங்க கர்வ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஸ்டீரிங்கை லிட்டில் பிட் ட்ரில் பண்ணிக்கணும். ஸோ தட் அவங்க அதே லேன்ல மேனேஜ் ஆகிற மாதிரி மூவ் பண்ணணும். லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த இடத்துல கர்வ் ஆகுதோ அங்க கர்வ் பண்ணாம விட்டுட்டோம்னா அது பக்கத்துல எனக்கு போயிடும். ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள், நமக்கு முன்னாடி போற வெஹிக்கிள் இண்டிகேட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணியே தான் மூவ் பண்ணணும். அவங்களுக்கு க்ளோஸா போய் கட் பண்ணக்கூடாது, எப்பயுமே ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம கட் பண்ணிடணும். வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். டிஸ்டன்ட் அனலைசேஷன், நம்ம இங்க டிராவல் பண்ணும்போதே நம்ம டிஸ்டன்ட்டா அனலைஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த இடத்துல ரெட் சிக்னல் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துடணும். ஸ்லோயிங் டவுன் ப்ராசஸ்க்கு ரெடி ஆயிடணும். பை பிரேசிங் த கிளச் அண்ட் அப்ளைங் த பிரேக், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். நம்ம எப்போ பிரேக் பிரஸ் பண்ணாலும் நம்மளோட பிரேக் அப்ளிகேஷன் ஸ்மூத்தா இருக்கணும், சடனா ரிஜிடா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கியர் ரிடக்ஷன், ஸ்லோயிங் டவுன் தென் கியர் ரிடக்ஷன். பிகினர்ஸோட மிஸ்டேக்ஸ் என்னன்னா அவங்க ஸ்லோ பண்றதுக்கு முன்னாடி கியர்ல கான்சன்ட்ரேட் பண்ணிடுவாங்க, அப்போ பிரேக்கிங் வந்து ஸ்மூத்தா வராது. எப்பயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோ பண்ணிட்டு என்ன ஸ்பீடுக்கு ஸ்லோ பண்ணிருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல கியர் ரெடியூஸ் பண்ணி மூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கியர்ல கிளட்சை ரிலீஸ் பண்ணும்போது பிரேக் மேல கால் இருக்க கூடாது, அதுவும் பிகினர்ஸ் தப்பு பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பயம் வரும்னா வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆயிட போகுது இல்ல பின்னாடி மூவ் ஆயிட போகுதுன்ற மாதிரி ஒரு பயம் வரும். ஸோ அப்போ அவங்க கிளட்சை ரிலீஸ் பண்ணும்போது பிரேக் மேல கால் வச்சுட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதை நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். சோ ஃபார் நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து எந்த இடத்துலயுமே வெஹிக்கிள் ஆஃப் பண்ணல, நம்ம சொன்ன கான்செப்ட் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா ஆன் தி ரோட்ல அப்ளை பண்ணி தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க வியூவர்ஸ். அவங்க ஈச் அண்ட் எவ்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போதும் அவங்க லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் பாக்குறாங்க. per மினிட்டுக்கு 3 to 4 times மிரர் பாக்குறாங்க. ஸ்டீரிங்கை கரெக்டா ஜென்டிலா ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டீரிங் கண்ட்ரோல் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எந்த சிச்சுவேஷன்ல அவங்க பேனிக் ஆகல, ரொம்ப கூல் அண்ட் காமா தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு கான்செப்ட்ஸ் தெரியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் கத்துக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. சிட்டி கார் ட்ரைனர்ஸ் பொறுத்த மட்டும் நம்ம முதல்ல கான்செப்ட் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ப்ராக்டிக்கல் ஆன் தி ரோட்லயே நம்ம கூட்டிட்டு வருவோம். வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் நம்ம ஒரு பிகினரை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்.
இப்போ மேடமோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷனில் வந்து உங்கள் காரில் சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய கார்லையும் கற்றுக்கலாம். போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் நம்மக்கிட்ட இருக்குது. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.